அருள்மிகு மதுரை வீரன் வெள்ளையம்மன் பொம்மியம்மன் ஆலயம் மாளிகைக்காடு. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஆலயமானது பட்டுக்கோட்டையிலிருந்து அதிராம்பட்டினம் செல்லும் சாலையில் சேண்டாக்கோட்டை அருகில் உள்ள மாளிகைக்காடு கிராமத்தில் மிக பிரமாண்டமாக காட்சியளிக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் தற்போது நடைபெற்று இந்த ஆலயத்திற்கு எதிர்ப்புறம் அருள்மிகு முன்னோடியார் சுவாமிகள் மற்றும் அந்த ஆலயத்தின் அருகிலேயே சுமார் 40 அடி உயரத்திற்கு அருவாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பிரமாண்டமாக காட்சியளிக்கிறது. இந்த ஆலயத்தின் எதிர்ப்புறம் தல விருட்சத்துடன் புற்றுக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் கூடுதல் சிறப்பு சேர்க்கிறது. அதன் அருகிலேயே அருள்மிகு தூண்டிக்காரன் சுவாமிகள் அமைக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. அந்த ஆலயத்திற்கு அருகிலேயே அருள்மிகு நொண்டி முனீஸ்வரன் ஆலயமும் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த நொண்டி முனீஸ்வரன் ஆலயத்திற்கு அருகிலேயே அருள்மிகு காளியம்மன் சூலாயுதத்துடன் காட்சியளிக்கிறது. அந்த ஆலயத்திற்கும் பக்கத்திலேயே அருள்மிகு பெரியாச்சி அம்மன் ஆலயம் அமைக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. இந்த பெரியாச்சி அம்மனுக்கு அருகிலேயே இந்த ஆலயத்தின் இடதுபுறமாக அருள்மிகு காமாட்சி அம்மன் ஆலயம் கையில் பச்சை கிளியுடன் சங்கு கரும்புடன் காட்சியளிக்கிறது. இந்த காமாட்சி அம்மனுக்கு அருகில் அருள்மிகு அக்னி வீரனுக்கு சுதை சிற்பமாக சுமார் 15 அடி உயரத்தில் சிலை அமைக்கப்பட்டு கண் திறக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் கூடுதல் சிறப்பாக உள்ளது. அருள்மிகு மதுரை வீரன் பொம்மியம்மன் வெள்ளையம்மன் காமாட்சி அம்மன் காளியம்மன் தூண்டில்கார சுவாமி பெரியாச்சி அம்மன் மற்றும் எதிர்ப்புறம் அமைந்துள்ள முன்னோடியார் சுவாமி அனைவரையும் வழிபட்டு நாமும் விடைபெற்றோம். இந்த ஆலயத்தினுடைய அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு நீங்களும் சிறப்பான வாழ்வு வாழ வேண்டும் என பிரார்த்தித்து இந்த ஆலயத்திலிருந்து விடைபெறுகிறோம். இந்த ஆலயத்திற்கு நீங்களும் ஒரு முறை வந்து தரிசித்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கும் பகிருமாறும் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.